ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்காக ஒரு 20 நாட்களாகவே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்காமலே இருக்காங்க. இன்னும் 9 மாவட்டங்களுக்கு வந்து இருக்குது. லாஸ்ட்டாக மதுரை மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டு இனிமே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் 10 நாட்களாகவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுக்காமலே வந்து இருந்திருக்காங்க. இந்த ரிசல்ட்டு இனிமே ஏன் இந்த ரிசல்ட் அப்டேட் குடுக்காமல இருந்திருக்காங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு? இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் ரேஷன் கடையுடைய ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போயிருக்காங்க. இந்த நிலையில இந்த ரேஷன் கடையில ஏற்கனவே வந்து ரிசல்ட் அப்டேட் குடுத்துருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வழங்குவதிலும் ஒரு மிகப்பெரிய தாமதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில என்ன ப்ராசஸிங் தான் வந்து நடக்குது. இந்த ரிசல்ட்டு என்ன அப்டேட் குடுக்காங்க. ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுத்துருந்தாங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வருமா? வராதா? அப்படின்ற மனநிலைக்கு வந்து போயிருக்காங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அஃபீஷியலாகவே இப்ப தகவல் வெளியாயிருக்கு. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதனால ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கக்குள்ள இன்னும் 9 மாவட்டம் வந்து இருக்கு. இந்த கடலூர், அ ராமநாதபுரம், தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே கொஞ்சம் டிலே பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அடுத்தபடியாக இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகப்போகுது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆக போதில்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை. ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. நேற்று வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாலுமே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளை முதல் கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி டிஆர் ஆப்ஷனும் வந்திருக்கு. நாளைக்கு ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு கட்டாயம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகப்போகுது. யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாரி இந்த ரிசல்ட்டில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன? எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அதே மாரி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்குது? அதே மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில செலக்ட் பண்ணுறாங்க? யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்து இவங்கலாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க? டாக்குமெண்ட்டெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்குறாங்க? இது மாரியெல்லாம் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில வந்து கேட்டுட்டு வந்து இருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரிசல்ட் அப்டேட் பண்ணாம வராதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? இந்த 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி நெறைய டவுட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு வந்து இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஒரு முக்கிய தகவல தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. டிஆர் ஆஃபீஸும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட நம்மளும் கால் பண்ணி கேட்டுருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மாரி கேட்டுருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த செலக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ரெடி ஆகலையா? அப்படின்றது தான் ஒரு எல்லாருடைய ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே வந்து இருந்திருக்கு. இத பத்தி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டோட ரிசல்ட் அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு 5, 6 மாதங்கள் கழித்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக இப்போ ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இது வரைக்குமே ஒரு 29 மாவட்டத்துக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இதைத் தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் 9 மாவட்டத்துக்கு நம்மளுக்கு ரிசல்ட் அவங்க வந்து குடுக்கணும். இன்னும் அப்டேட் குடுக்கல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 18ஆம் தேதி மதுரை மாவட்டத்துக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இதைத் தொடர்ந்து இன்னுமே அப்டேட் வந்து குடுக்கல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 9 மாவட்டங்கள் வந்து பெரிய பெரிய மாவட்டங்கள் இருக்கு. இன்னுமே அப்டேட் ஆகல. இது அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிருக்கு அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராசஸிங் வந்து போகல. இருந்தாலுமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அமல்படுத்தியிருந்தாங்க இல்லையா? அந்த திட்டத்திற்காக அயராம வந்து பார்த்தீங்கன்னா, ஒழிச்சிட்டுருக்காங்க. இந்த கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து போயிருக்கு. இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்மளுக்கு இதனால டிலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே நாங்க வந்து ரிசல்ட்ட வந்து நாளைக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு வெளியிட போறாங்க. இந்த மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் நாளை ஒரு 2, 3 ரிசல்ட்டு மாவட்டங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஃபீஷியலாகவே
தகவல் வந்து வெளியாகி வருது. நம்மளும் கால் பண்ணி கேட்டதுக்கு இது மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்டேட்கள் வந்து குடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம எப்படி எதிர்பார்த்தாலுமே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதனால இவ்வளோ டிலே பண்றாங்க அப்டின்னா, இதில டிலே பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்துமே 90, 95% முடித்திருப்பாங்க. நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த ஒரு 10% வந்து பார்த்து செக் பண்ணி அனைத்துமே கரெக்ட்டா இருக்கா அப்டின்னு தான் செக் பண்ணி குடுப்பாங்க. இந்த ப்ராசஸிங் தான் வந்து வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சென்னை, இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸிங் வந்து முடிஞ்சுட்டு தான் வந்து இருக்கு. இருந்தாலும் விரைவில் அவங்களுக்கு சென்னை மாவட்டத்துக்குலாம் லாஸ்ட்டா தான் வெளியிடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நேர்முக தேர்வே முடிச்சாங்க இல்லையா? போன மந்த்து. அதனால பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட குடுத்தாங்களே போதும். நம்ப எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு இன்னைக்கு வெளியாகத்தான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு வந்து ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்றத வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? நாங்க வந்து செலக்ட் ஆயிட்டோம். அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன அப்டின்னா, ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வந்து ஒரு சில லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுப்பாங்க. எஸ்எம்எஸ் மூலமாவும், மெயில் மூலமாகவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அப்டின்னும் சொல்லிட்டாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்டின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ராப்பரா வந்து டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங் பார்ப்பாங்க. ஸ்கில் டெஸ்டிங் இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடுப்பாங்க. இந்த ஸ்கில் டெஸ்டிங்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? இது மாரியெல்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா அப்படி தான் செக் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேலையே வந்து ஸோ வழங்குவாங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் மட்டும் நம்மள வந்து செலக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் கிடையாது இல்லையா? இதெல்லாம் வந்து கொஞ்சமான ஸ்கில் இருந்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கும். இந்த ஸ்கில் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேலையே வந்து குடுப்பாங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான். இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு நெறைய சந்தேகங்களும், டவுட்டுகளும் வந்து இருக்கு. இருந்தாலும் இந்த பெர்சனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ஒரு தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் இல்லையா? அதில பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட் வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இன்னொரு லிஸ்ட் வந்து வரும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மூலமா தான் குடுப்பாங்க. டைரக்ட்டாவே உங்களுக்கு வந்து நீங்க வந்து செலக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஆர் ஆப்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு சில இன்னொரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிடுவாங்க. அதுலேருந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதில செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எங்கேன்னு வந்து சொல்லிடுவாங்க. அங்க வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸிங் தான் வந்து நடக்கும். இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளைக்கு ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. கட்டாயம் அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக வந்து இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு விரைவில் வெளியிடுவாங்க. இன்னும் 9 மாவட்டத்திற்கு இருக்கு. அந்த 9 மாவட்டத்தில இன்னைக்கு நாளை முதல் ரிசல்ட்டு ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு கட்டாயம் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த மந்த் இறுதிக்குள்ளே அவங்க வந்து குடுத்துருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் ஆயிருக்கு. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.